வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ இன்சர்ட் பார்த்தோம், ஃபஸ்ட்டு இன்சர்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஓவர் ரைட் பார்த்தோம், அப்புறம் ரெண்டும் காம்பினேஷன் பார்த்தோம். ஸோ அடுத்தது ரீப்ளேஸ் பார்க்குறோம். ரீப்ளேஸ்னால் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ நான் இந்த ஷூவோட சீனை எடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா இதை நான் கிளிக் பண்ணும் போது எனக்கு அதுக்கு மேலே ரீப்ளேஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா இதை V1 செலக்ட் பண்ணிட்டு நான் ரீப்ளேஸ் கொடுத்தேன்னா எனக்கு அதுக்கு மேலே அதுக்கப்புறம் இருக்கிற இது சீன் ரீப்ளேஸ் ஆகிடும். இவ்வளோ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான என்ன விஷயம்னா ரீப்ளேஸில் இங்கே பாருங்கள், அந்த ஏரோ போட்டிருக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டு பேக்கு. அப்போ நம்ம சென்டர் எக்ஸாக்டாக வைக்கலாம். இப்போது இங்கே முடி போடுறாரு வச்சுக்கோங்களேன், முடி போடுற சீன் மேலேயே இவர் கைத்தட்டுற சீன் இருக்கணும். கரெக்டாக முடி போடுறது கைத்தட்டுறது ரெண்டுமே நேர்கோட்டில் இருக்கணும். ஏன்னா இதே ஒரே வீடியோவில் நான் 2 வீடியோவும் தெரிகிற மாதிரி, இது கொஞ்சம் தெரிகிற மாதிரி, இது கொஞ்சம் தெரியுற மாதிரி, அதாவது லைட்டாக ஒப்பாசிட்டி வச்சு தெரிகிற மாதிரி நான் பண்ணுறேன்னா, நான் ஒப்பாசிட்டி வச்சு நவுத்திட்டு இருக்க தேவையில்ல. கரெக்டாக இந்த இடத்துல வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஒப்பாசிட்டி வச்சு நவுத்த தேவையில்ல. கரெக்டாக முடியில் வச்சுட்டு ஒன்றும் இல்லை, இது நான் கரெக்டாக கை தட்டுற சீனில் வைக்கிறேன். கை டச் ஆகிற ஒரு சீனில் நான் பண்ணுறேன். V1 செலக்டில் இருக்குது, V2 வச்சுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல கரெக்டாக கை தட்டுற சீன் வரும். இன்னும் கூட கரெக்டாக வச்சுக்கலாம். ஸ்டெப்பாக போகலாம். கரெக்டாக இங்கே முடி போட்டாங்க, ரெண்டுமே நேர்கோட்டில் இருக்கணும். இப்போ நான் இன்சர்ட் இந்த ரீப்ளேஸ் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக அவர் கை தட்டுறதுக்கும் இதுக்கும் நேர்கோட்டில் இருக்குது. இது நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. இப்போ நான் இதுக்கு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். இன்ஸ்பெக்டரில் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொன்னது தான். இப்போ பாருங்கள், ஸ்டெப்பாக போகிறேன். இங்கே பாருங்கள், முடி போடுறது, இவர் கை தட்டுறது, டப்புன்னு தட்டிட்டார். இவர் முடி போட்ட உடனே அவர் கை தட்டிட்டார். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னொன்று இதுலேயே இதுதான் ரீப்ளேஸுக்கான பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லுவேன். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி அன்வான்டாக இந்த மாதிரி போகுதுன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போது முடி போடுற இடத்துல இவர் கை தட்டுறது வருது. ஆனால் எனக்கு முன்னாடி எவ்வளோக்குதோ அந்த அளவு தான் எனக்கு பின்னாடி வரணும். அதுக்கு மேலே எனக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னா நான் அதே மாதிரி இது வரைக்கும் வச்சுக்கிட்டு நான் ஓ பட்டன் அழுத்திக்கிட்டேன்னா, ஓ பட்டன் அழுத்தினா எனக்கு கட் ஆயிரும். ஓ பட்டன் அழுத்தினது கட் ஆயிடுச்சு. இப்போ நான் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் தான் ரீப்ளேஸ் ஆகுது. அப்படி இல்லைனா கூட இது எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் கை தட்டினதை வச்சுட்டேன். இதில் இவ்வளோ இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி எக்ஸ் அழுத்திக்கோங்க. எக்ஸ் அழுத்திட்டு இந்த இடத்துல எண்டு வச்சுக்கிட்டேன், ஓ அழுத்திக்கிட்டேன். இது வரைக்கும் வந்துருச்சு. முடி போடுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் முடி போடுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வச்சுக்கிட்டேன், ஐ அழுத்திக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே தான் இந்த சீன் ட்ரிம் ஆக போகுது. முன்னாடி எவ்வளோ இருந்தாலும் இதோட கட் பண்ணிடும், பின்னாடி எவ்வளோ இருந்தாலும் இதோட கட் பண்ணிடும். சென்டர் மட்டும் நான் கரெக்ட் பண்ணலாம். இன்சர்ட்டோட முக்கியமானது சென்டர் பார்க்கும். ஓகேங்களா? டக்குன்னு முடி போட்டதும் இவர் கை தட்டுற ஃப்ரேமில் வச்சுட்டேன். ரீப்ளேஸ் கொடுக்குறேன். கரெக்டாக வந்துருச்சு. அது உங்களுக்கு புரியணுன்னா நான் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணால் தான் புரியும். இன்ஸ்பெக்டரில் போய்ட்டு ஒப்பாசிட்டி பாதி வச்சுக்கிட்டேன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங் இதோட கட் ஆயிடுச்சு, எண்டு இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இருக்குது. பட் ஆனால் இதோட கட் பண்ணிடுச்சு. ஏன்னா எக்ஸ் அழுத்தி நம்ம சீன் அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். எப்படி அது முடி போடும் போது இவர் தட்டுவார். பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸ்டார்ட் எண்டு கூட கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ இதுக்காக பெஸ்ட்டாக யூஸ் ஆகிறது என்னென்னா ரீப்ளேஸுங்கிற டேபு. ஸோ ரீப்ளேஸு, ஓவர் ரைட்டு, இன்சர்ட்டு இதெல்லாம் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னென்னா ஒர்க் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வருதோ அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரீப்ளேஸ்லேயே இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்னு உங்களுக்கு இது சொன்னால் தான் தெரியுங்கிறனால ரீப்ளேஸுக்கு ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில் என்னென்ன ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஆச்சரியப்பட வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கிளாஸாக நீங்கள் கவனமாக பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டைம்லைனோட வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.